அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. பிரதமர் மோடி அவர்கள் சாதிச்சு காட்டிட்டாரு அப்படிங்கிறது இன்னைக்கு பல பேர் வாயில இருந்து வந்துட்டு இருக்க ஒரு பெரிய புகழாரம். உண்மையாவே நம்ம 1000 வந்து அவர் வந்து விமர்சனம் அப்படிங்கறத வைக்கலாம், மற்ற கட்சியினர் வைக்கலாம். ஆனா உண்மையா ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிற போது அதை வந்து ஏத்துக்கணுமா இல்லையா? சூப்பர்ப்பா, அவர் பண்ணியிருக்கிறாரு, பெரிய சிறந்த விஷயம் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? ஒரு போர், நம்ம உயிரை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுதான் ஒரு நாட்டினுடைய ஒரு ஆட்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஆனா எங்களுடைய உயிருக்கு பிரச்சனை, எங்களுக்கு நிறைய வாழ்வாதாரங்கள் சிக்கலாக இருக்கு, எல்லாமே ஓகே தான். ஆனா ஈரான் என்ன முடிவு எடுத்திருக்காங்க? எங்களுக்கு எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தர வேண்டிய, உங்களுக்கு வர வேண்டிய, உங்களுக்கு தேவையான அந்த பொருளாதாரங்கள் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்முஸ் ஜலசந்தி நீர முனைய வந்து அவங்க வச்சு அது வழியா 2 ராட்சச பெரிய கப்பல்கள்ல நம்மளுக்கு தேவையான எல்பிஜி கேசஸ் எல்லாமே அதுல வருதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை வந்து மோடி அவர்கள், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவ்வளவு அழகா எல்லா நாடுகள் கூடயும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இதுவே காங்கிரஸ் எடுத்துக்கோங்க, இந்நேரத்துக்கு பாடா நீ என்னடா எனக்கு கொடுக்கறது, போடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க திண்டாட விட்டுருப்பாங்க மக்கள். ஆனா மோடி அவர்கள் அப்படி பண்ணவே இல்லை. எல்லா இடங்களையும் யாரு கூட எப்படி அனுசரிச்சு இருக்கணும், யாருக்கிட்ட அகேன்ஸ்டா நிக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிந்து நடந்துக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஒரு கடந்த வருடங்கள்ல மட்டும் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டா நம்ம டெக்னாலஜிஸ பெரிய லெவல்ல மாத்தி ஒரு பெரிய வரலாறு படைச்சிருக்காரு. அப்படின்னா உண்மையாவே இப்போ ஒரு போன் இருந்தா போதும், நம்மளால எங்க வேணாலும் போக முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 10 இயர்ஸ் கிட்டத்தட்டங்க அப்படியே ஒரு நீங்க வேலைக்கு, இப்ப என்ன மாதிரி வயசுல இருக்கிறவங்க நீங்க வேலைக்கு போற டைம்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு எடுக்கணும், பேங்க்ல போயிட்டு நம்ம அமௌண்ட்டை கட்டணும் அப்படிலாம் இருக்கும். யாருக்காவது பணம் அனுப்பணும் அப்படின்னு சொன்னா, அடுத்து இந்த நெட் பேங்கிங் அப்படிங்கிறது ஒண்ணு வந்துச்சு. அதுல வந்து நம்ம அப்படியே இது நம்ம ஆட் பண்ணணும், அவங்கள அதை எடுத்து அவங்களுக்கு அனுப்புறதுக்குள்ள போன்ல அது ஒரு வேலை. இப்போ இந்த டெக்னாலஜிஸ் ஜிபே, போன்பே அப்படின்னு சொல்லிட்டு யூபிஐ மோட்லாம் வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சு பாருங்க, இப்படிங்கிறதுக்குள்ள எதுவா இருந்தாலும் நடக்குது. டெக்னாலஜிஸ் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்த்துருக்கு. சீரியஸ்லி இன்னும் நிறைய பார்க்கும். இவருடைய வரலாறு அப்படிங்கிறது உண்மையாவே பேசும் பொருளாக இருக்கு, நம்ம பாராட்டியும் ஆகணும். ஓமன் வளைகுடா, பாரசீக வளைகுடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய அந்த இடத்துல எண்ணெய் பாதையாக இதுதான் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இடம் முற்றிலும் முடக்கப்பட்ட நேரத்துல ஈரான் இந்தியாவுக்கு உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ப்ராப்ளம்ஸும் தாண்டி அனுப்புறாங்கன்னா இது யார் மேல இருக்கக்கூடிய மரியாதை அப்படிங்கறது எல்லாரும் புரிஞ்சே ஆகணும். ஸோ உடனே ட்ரம்ப்புக்கு அடிபணிஞ்சு போனாரு. இவர் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து என்னது என்னென்னத்தையோ கைப்பிள்ளை கை கூட என்னென்னத்தையோ பேசிட்டு இருந்தாங்கல்ல. இன்னைக்கு நிலவரம் யோசிச்சு பாருங்க. இப்ப இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இப்ப இதுக்கு என்ன சொல்லுவாங்க? இதுக்கு என்ன காங்கிரஸ் என்ன பேசும், இல்ல மற்றவர்கள் என்ன பேசுவாங்க? எவ்வளவு டிமாண்ட் காமிச்சு இப்ப எவ்வளோ ஒரு கேஸ், சீரியஸ்லி சொல்றேன், இது வதந்தியோ இல்லையோ அதெல்லாம் கிடையாது. மக்கள் இப்போதைக்கு தட்டுப்பாடுங்கிறது ரொம்ப பெருசா இருக்குங்க, ரொம்ப பெருசு. ஒரு எல்பிஜி கேஸ் சாதாரணமா வாங்க முடியல. கியூல அவ்வளோ நேரம் நிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு புக்கிங் பண்ணணும், வாங்கணும் அப்படின்னா நாக்கு தள்ளி போயிடுது. அவ்வளோ க்ரௌட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இவனுங்க உருட்டி விடுற அந்த உருட்டு வெடியா கிளம்பி ஆளாளுக்கு 4 கேஸ் 3 கேஸ்ன்னு எப்படியாவது எதுலையாவது வாங்கிட முடியுமா, ஆளாளுக்கு சேஃப்டி பண்ண முடியுமான்றதை பாக்குறாங்களே தவிர என்ன நடைமுறை அப்படிங்கிறதே புரிஞ்சுக்கல. பட் இப்ப திரும்பவும் இது வந்து ஒரு நார்மல் சுச்சுவேஷன்ஸ்க்கு வந்துடும், எந்த இஷ்யூஸும் இல்லை அப்படிங்கறது புரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு செட்டில் டவுன் வருவாங்களா அப்படிங்கறத பார்ப்போம். பட் உண்மையாவே ஒரு பெரிய சாதனை பாஜக அரசு பண்ணிருக்கு அப்படிங்கறத எல்லாரும் இந்த நொடியில அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா இவர் ஒருத்தருக்காக தான் இவங்களுடைய அந்த அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா. வெளியுறவு கொள்கையினுடைய பலம் இங்க எதிர ஒழிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மையான நிதர்த்தமான ஒரு உண்மை. இன்னொரு பக்கம் கொலை, கொள்ளை, குற்றச்சாட்டு, பாலியல் வன்கொடுமைகள் அப்படின்னு சொல்லிட்டு தலை விரிச்சு உச்சத்தை தொட்டு டான்ஸ், அந்த டான்ஸ் சின்ன டான்ஸ் எல்லாம் கிடையாது, அவ்வளவு வெறித்தனமா வேங்கை மாதிரி ஆடிட்டு இருக்கிற தமிழகத்துல பல இஷ்யூஸ். இப்போ 41 குழந்தைகள் அந்த உணவை சாப்பிட்டுட்டு அவங்க எடுத்துட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவங்களுடைய தீவிர சிகிச்சைகள் எப்படி போச்சு, அவங்க குடும்பத்தினர் எந்த மாதிரி சஃபர் ஆனாங்க, எல்லாம் நம்ம பார்த்தது. இந்த நேரத்துல அந்த பச்சோந்தி இருக்குல்ல, அது சொல்லுது மனசாட்சியே இல்லாம அந்த குழந்தைங்களை நான் போய் பார்த்துட்டு வந்தேன், சந்தோஷமா விளையாடுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. மனசு வரணும்ல சொல்றதுக்கு. அது பண்ணோம், இது வந்து ஒரு தவறு நடந்துச்சு, பட் இது திரும்பவும் நடக்காம பாத்துக்கணும். குழந்தைகள் வந்து ஓரளவு கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலிஸ்க்கு நாங்க ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கோம். இது தவறுதான் அப்படிங்கறத ஒத்துக்கிட்டா மக்களுக்கு சரின்னு. இது என்ன, நீ என்ன உனக்கு இப்ப அவ்வளவு அவங்க கொட்டி கொடுத்துட்டு இருக்காங்க, நீ இவ்வளவு ஒத்து ஊத்துட்டு இருக்க, உனக்கு எல்லாம் வெக்கமா இருக்கா இல்லையா? கேட்பாங்களா மாட்டாங்களா? வச்சு செஞ்சு விட்டுட்டு இருக்காங்க. தேவையா? நான் கேட்கறேன், தேவையா? வயசு என்ன வயசு?
நமக்கு என்ன வயசு, நம்ம எப்படி நடந்துக்கணும், நம்மளுக்கு ஒரு அரசியல் அனுபவங்கள் அப்படி என்ன ஒரு பேச்சு. எனக்கு சுத்தமா எனக்கு பார்க்கும்போது காண்டாயிட்டு. அவ்வளோ குழந்தைங்கள இவங்க போய் பார்க்குறாங்களாம், குழந்தைங்க சந்தோஷமா இருக்காங்க, நல்லா விளையாடுறாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா எப்படி இருக்கும்? இதெல்லாம் நம்ம பார்க்கணும், நம்ம நல்லா லிசன் பண்ணணும், இவங்க யாருங்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு தக்க பதிலடி கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே. ஸோ இவ்வளோ அளவுக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது ஃபுல்லா சுத்தி போயிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த தூத்துக்குடியில ஒரு +2 படிக்கிற மாணவியினுடைய இறப்பை வந்து நம்மளுக்கு அதை என்ன சொல்றதுன்னே தெரியல. கனிமொழி அவர்கள் இவ்வளோ நாட்கள் அப்படிங்கிறது கழிச்சு போய் அங்க பார்த்திருக்காங்க அந்த தொகுதியில, அதுவும் அவங்களுடைய சொந்த தொகுதிக்கே போயிருக்காங்க. மக்கள் தெளிவா கேள்வி கேட்கிறாங்க, ஐயோ வந்துட்டாங்களே இவங்கள பேசுவோம் அப்படிலாம் கிடையாது. கேக்குறாங்க, ஏங்க எத்தனை நாள் ஆச்சு நீங்க இப்ப வரீங்க, அரசாங்கம் சார்பில் எங்களுக்கு என்ன பண்ணீங்க, நாங்க வாங்க இந்த மாதிரி ஒண்ணு பிரச்சனைங்க காணுங்கன்னு நாங்க சொல்றோம், யாருமே வரல. இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு தெரிஞ்சு 2000 போலீஸ் குவிக்கிறீங்க, எதுக்கு அதெல்லாம்? நீங்க எங்களுக்காக வந்து என்னங்க செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு சொந்த தொகுதியில இருக்கக்கூடிய மக்களே அவங்களை விரட்டி அடிக்கிறாங்க. அப்போ திமுகவினுடைய நிலைப்பாடுகள் களத்துல எங்க இருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது எல்லா முக்கிய புள்ளிகளும் சேர்ந்து அங்கங்க முக்கியமாக நடக்கக்கூடிய மாநாடு, திமுக மாநாட்டுல நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் கலந்துகிட்டு, எல்லாரும் போயிட்டு அங்க உட்காந்துக்கிட்டு, நல்லா இருக்கா? மக்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கறத சமாளிச்சுட்டு இருக்காங்க, எப்படி மாதிரி சூழ்நிலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் விட்டு எல்லாரும் போயிட்டு ஸ்டேஜ் மேல ஏறி உட்காந்துட்டு ஜாலியா பார்த்துட்டு இருந்தா சரியா போயிருமா? இதே ஒரு டான்ஸ் வேற, இந்த டான்ஸ்ல மாசு வேற பக்கத்துல, ஸ்டாலின் ஐயா அவர்கள் வேற அவரு பக்கத்துல எல்லாம் கம்பீரமா உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டாலின் ஐயா மாதிரியே முகமூடிகள் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு டான்ஸ் ஒரு பக்கம். என்னத்த சொல்லன்னு தெரியல. அவ்வளோ ஒரு சீரழிஞ்சு போது, சட்டம் ஒழுங்கு எங்க இருக்குன்னு கேள்விகள் அப்படின்னு கேட்கும்போது சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குங்கிறாங்க. நாளுக்கு நாள் ஏற்றப்பட்டு இருக்கிற இந்த விஷயங்கள் பேர் என்ன? இதற்கு பெயர் தான் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கா அப்படிங்கிற கேள்வியை நமக்குள்ள நம்மளே வந்து கேட்டுக்கணும். இவங்க போய் சொல்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கே உறுதியாகும். கூட பிரேமலதா அவர்களுக்கு நிறைய சீட்ஸ் கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு வந்து நீங்க கரெக்டா கொடுக்கல, இதெல்லாம் நாங்க ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை இப்ப கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கிட்டு இருக்காங்க. 28 சீட்ஸ் ஃபார் காங்கிரஸ் அப்படிங்கிறதையும் மற்ற கட்சிகளுக்கு 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு சீட் ஷேரிங்ஸ் அவர் கொடுத்திருந்தாலும், இவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு, அதுவும் தேமுதிகவுக்கு 10+1 ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறது ரொம்ப டூ மச்சா இருக்கு. அப்போ விசிகாவுக்கு நீங்க ராஜ்யசபா சீட்டும் கொடுக்க மாட்டீங்க, 10 தொகுதிகளும் கொடுக்க மாட்டீங்க, நேத்து வந்தவங்களுக்கு எல்லாம் இப்படி கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு விசிகா மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியும் தகவல்கள். கிட்டத்தட்ட 8 தொகுதிகள் மட்டும்தான் விசிகாக்கு இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது வந்து இன்னும் கொஞ்சம் குடைச்சல் அதிகம் தான். என்ன பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். வைகோக்கு இந்த வாட்டி 4 சீட்டு தான் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? சோ இதை வந்து அவர் எப்படி சமாளிப்பாருன்னு தெரியல. இதுல 3 வந்து உதயசூரியன் சின்னத்திலயும், ஒரு சின்னத்துல வந்து நீங்க உங்களுடைய சொந்த சின்னத்துல நீங்க நின்னுக்கலாம் ஒரு தொகுதியில அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். இதெல்லாம் எங்க உருப்படுற மாதிரின்ற மாதிரிதான் அவங்களுடைய பார்வைகள் இருக்கு. ஆனா இப்போ விசிகாவுக்கு ஒரு 6 சீட்டு 8 சீட்டு, ஒரு 4, 3, 2 எப்படி கொடுத்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் குடைச்சல அப்படி இப்படின்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அட் ஃபைனலா வந்து அவர் எப்படி வந்து சமாளிப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து முதலமைச்சர் வந்து சொன்னாரு, கொடுத்தாரு, ரொம்ப அழுத்தம் அப்படிங்கிறதுனால கொடுக்க முடியல, சரி ஓகே நம்ம வந்து ஒரு கோட்பாடோட பயணம் செய்துட்டு இருக்கிறோம், தீய சக்திகளாக இருக்கக்கூடிய அப்போசிட்ல இருக்கிறவங்க யாரும் வந்து ஆண்டிடக்கூடாது, முக்கியமா பாஜக உள்ள வந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை காமிச்சு, அதற்காக நாங்க சரி அப்படின்னு சொல்லி இது வந்து கூட்டணி தர்மத்திற்காக ஒற்றுக்கொண்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீடியா முன்னாடி வந்து அவர் பேச போறாரு. இதுதானே வருடம் நடக்கிறது, அதாங்க நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.